வணக்கம். இன்னைக்கு திரை இசை உலகை கலக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் எல்லாரும் பரபரப்பாக பேசிட்டு இருக்காங்க. இதை பற்றி தான். அதாவது ஒரு பாடலுக்கு முக்கியம் இசையா அல்லது மொழியா அப்படிங்கிறது. ஒரு குழந்தைகிட்ட போய் உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா அப்படின்னு கேட்டால், அம்மா கிட்ட ஏதாவது திட்டு வாங்கியிருந்தா அப்பா பிடிக்கும்னு சொல்லும், இல்லை அப்பா சாக்லேட் வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாருன்னா அம்மா பிடிக்கும்னு சொல்லும். பட் அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னா யோசிக்கும். ஏன்னா அதுக்கு அம்மா அப்பா ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியமாச்சே, யாரை சொல்கிறது? அந்த நிலமையில தான் இன்றைக்கி இசை ரசிகர்கள் நாம் இருக்கோம். நமக்கு பாட்டுன்னா ரெண்டும் வேணுமே, இசையும் வேணும் மொழியும் வேணும். இதில் எது வசந்தது எது தாழ்ந்ததுன்னு எப்படி சொல்கிறது? இசையா மொழியா அப்படின்னு ரெண்டு தரப்பு வாதத்தையும் நான் இன்றைக்கி முன் வைக்கிறேன். நீங்களே ஐயா சாலமன் பாப்பையா மாதிரி இந்த பட்டிமன்றத்துக்கு ஒரு தீர்ப்பையும் கூறிடுங்க கமெண்ட்டில். என்ன ஓகேவா? வெல்கம் டு ஒரு நாள் போதுமா. தமிழ் திரை இசை சார்ந்த நினைவுகள், அனுபவங்கள், அபிப்பிராயங்கள் பேசுகிற ஒரு நிகழ்ச்சி தான் இந்த ஒரு நாள் போதுமா. நீங்கள் தமிழ் திரை இசை ரசிகராக இருந்தால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் அழுத்துங்க. இசையா மொழியா அப்படிங்கிறது விவாதம். அதில் முதல்ல இசையே அப்படிங்கிற தரப்பில் நான் வாதங்களை முன்வைக்கிறேன். நம்பர் 1, இசை எமோஷன் சம்மந்தப்பட்டது, நம் மனதுக்கு மிகவும் நெருக்கமானது. வரிகளே இல்லாமல் வார்த்தைகளே இல்லாமல் வெறும் இன்ஸ்ட்ருமெண்டல் இசை கேட்டால் கூட, சில மியூசிக் கேட்டால் நமக்கு உற்சாகம் துத்திக்கும், எழுந்து நின்று ஆடணும் போல கூட தோணும். சில மியூசிக் கேட்டால் நமக்கு பக்தி மனசில் தோன்றும். சில பாடல்கள், சில இசையை கேட்டால் நமக்கு கஷ்டமாக இருக்கும்போது ஆறுதல் கொடுக்கும். சில இசையை கேட்டால் நம்ம அம்மாவே நமக்கு பக்கத்தில் உட்காந்து நம்ம தலையை தடவி கொடுக்குற மாதிரி கூட தோணும். இந்த ஹம்மிங்கை கேட்டாலே அம்மா ஞாபகம் வருது இல்லை? அதுதான் இசையோடைய பவர். நம்மளுடைய மனசுக்குள்ள ஊடுருவி சென்று நம்மளுடைய உணர்வுகளை தூண்டக்கூடியது இசை. அது நல்ல உணர்வுகளாகவும் இருக்கலாம். சில ரொம்ப தாறுமாறான இசையை கேட்டால் வேறு விதமான எண்ணங்கள் கூட வரும். அதனால் அது இசையை பொறுத்து. பட் இசைக்கு அந்த பவர் இருக்குது, நம்மளுடைய எமோஷன்ஸை தூண்டக்கூடிய பவர் இருக்குங்கிறது மறுக்க முடியாதது. நம்ம எல்லார் வாழ்க்கையிலுமே அந்த மாதிரி ஒரு தருணம் இருக்கும். ஏதோ ஒரு இசையை கேட்கும்போது நமக்கு ஒரு சாந்தி கிடைச்சிருக்கும், ஒரு அமைதி கிடைத்திருக்கும், இல்லை நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கும். ஒரு பாட்டு கேட்டால் அதோட எமோஷன்ஸ் நமக்கு தொத்திக்குது, அது இசை மூலமாக தான் அப்படிங்கிறதுக்கு இன்னும் ஒரு சிறந்த சான்று என்னென்னா, எந்த மொழி பாட்டை நம்ம கேட்டாலும் நமக்கு சில டைம் அந்த எமோஷன்ஸ் நமக்கு வரும். நீங்கள் ரஷ்யன் லாங்குவேஜில் கேளுங்க, போர்ச்சுகீஸில் கேளுங்க, அரபிக்கில் கேளுங்க, எதில் கேட்டாலும் ஒரு சோகப்பாட்டுனா அதுக்கு நமக்கு புரியுது. அந்த மொழி நமக்கு புரியணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அந்த இசைக்கு இது சோகப்பாட்டா இது சந்தோஷப்பாட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய திறன் இருக்கே, அது நமக்கு புரியாத மொழிகளில் கேட்டாலும் நமக்கு அந்த எமோஷன்ஸ் நமக்கு கிடைக்குது தானே. அதனால் அந்த பவர் இசைக்கு தான் இருக்குது. மொழிகளை தாண்டி, இந்த லாங்குவேஜ் பேரியர்ஸ், நாடு மதம் எல்லா விஷயத்தையும் தாண்டி மனுஷன் நெருக்கமாக இருக்கக்கூடியது இசை தான். ஒரு படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நீங்கள் வசனம் இல்லாமல் கூட நிறைய காட்சிகள் எடுத்திருப்பாங்க. நீங்கள் சத்யஜித் திரைப்படம்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வசனமே இருக்காது. நிறைய தமிழில் கூட கமல்ஹாசன் எடுத்தார். தமிழ்னு சொல்ல முடியாது, ஏன்னா அந்த படத்தில் வசனங்களே கிடையாது. பேசும் படம் அப்படிங்கிற படம் கமலும் அமலாவும் நடித்தது. அதில் வசனங்களே கிடையாது. படம் முழுக்க சைகையாலேயோ அல்லது காட்சி அமைப்பு மூலிமா அந்த கதையை சொல்லியிருப்பார் டைரக்டர். 40களெல்லாம் வந்த படங்கள் எல்லாமே 1940s முதல்ல பேசாத படங்கள் தான் வந்துக்கிட்டு இருந்தது. சார்லி சாப்ளின் படம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிலலாம் எதுலேயுமே வசனங்களே இருக்காது. அப்போ கதையை சொல்கிறதுக்கு வசனங்கள் கூட தேவையில்லை. ஆனால் இந்த எல்லா படத்திலும் இசை இருந்தது. இசை இல்லாமல் அந்த கதையை சொல்லியிருக்கவே முடியாது. ஏன்னா பல நேரத்தில் வசனங்களுக்கு பதிலாக இசை அந்த வேலையை செஞ்சுது. நீங்கள் ராஜா சாரோடைய பிஜிஎம் நிறைய பார்த்தீங்கனாலும் அந்த மாதிரி அந்த ஒரு ரோல் அது ப்ளே பண்ணிருக்கும். அந்த இசையே கதையை சொல்லியிருக்கும், அந்த எமோஷன்ஸை வெளிப்படுத்தியிருக்கும். ஸோ அதனால் இசைக்கு ஒரு கம்யூனிகேஷன் திறன் இருக்கிறது அப்படிங்கிறதையும் மறுக்க முடியாது. பாயிண்ட் நம்பர் 3, இசைக்கு எமோஷன்ஸை கடத்துகிற பவர் இருக்குதுன்னு சொன்னேன். அது 6 அறிவு கொண்ட மனிதனுக்கு மாத்திரம் அந்த உணர்வை அது கொடுக்கறது இல்லை. 5 அறிவு விலங்குகள், ஏன் செடி கொடி தாவரங்களுக்கெல்லாம் கூட இசையோட ஒரு கம்யூனிகேஷன் இருக்கிறதுங்கிறது மறுக்க முடியாது. பசுமாடு கூட பாட்டு பாடிக்கிட்டே பால் கறந்தா நிறைய பால் கொடுக்குது அப்படிங்கிறது சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் ஃபேக்ட். அது செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே, இந்த பாட்டை பாடிட்டே பால் கறந்தா கட்டாயம் மாடு நிறைய பால் கொடுக்கும். இது மாத்திரம் இல்லை, இந்த கதையை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் வேறு ஒரு எபிசோடில். இருந்தாலும் இந்த இடத்துல இதை சொல்ல வேண்டிய அவசியம். கம்பம் தேனி பகுதிகளில் வைதேகி காத்திருந்தாள் படம் ரிலீஸ் ஆன போது யானை கூட்டம் ஒன்று அங்கே இருக்கிற ஒரு திரையரங்கில் ஓடி வருமா. முதல்ல எல்லாரும் பயந்தாங்களாம். ஆனால் அந்த யானைகள் அமைதியாக இருந்துட்டு
ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. அந்த பாட்டை கேட்டுட்டு திரும்பி போயிடுமா. தினம் அந்த யானை கூட்டம் வருமா இந்த பாடலை கேட்பதற்கு அப்படிங்கிறது சொல்கிறாங்க அந்த பகுதியில் இருக்க மக்கள். அதனால் விலங்குகளுக்கு இசைங்கிறது அவங்களுக்கு சென்று சேருது. விலங்குகளுக்கு என்ன மொழியாக புரியுது? புரியலாம். டொமெஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் மேபி கொஞ்சம் நம்ம கொடுக்குற சில கமெண்ட்ஸ் புரியும். பட் இருந்தாலும் அவங்களுக்கு கம்யூனிகேஷன் நான் வெர்பல் தான். அதுலேயும் இந்த மாதிரி இசை வந்து அவங்கள சென்றடைகிறது அப்படிங்கிறது மறுக்க முடியாது. அது தவிர தாவரங்கள், செடி கொடிகள் கூட இசைக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்னும் சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பாட்டு பாடிட்டே தோட்ட வேலையில் ஈடுபட்டால் நல்லா பூக்கு தான் அப்படின்னு நம்ம சேனலுக்கு பேட்டி கொடுத்த ஒரு பாடகர் கூட சொன்னார். அவர் வீட்டில் வந்து நிறைய பூத்துருக்கான். அவர் தினமும் பாட ஆரம்பித்ததுக்கப்புறமா பூக்காத ரோஜா செடியெல்லாம் வந்து நல்லா பூக்க ஆரம்பிச்சுடுதான். ஸோ அதனால் உங்கள் வீட்லேயும் பூக்காத செடிகள் இருந்தால் பக்கத்துலேருந்து பாட்டு பாடுங்க, டெஃபினட்டாக வந்து செடிகள் பூத்து குலுங்க ஆரம்பிச்சிடும். அதனால் இசைக்கு மனிதனையும் தாண்டி 5 அறிவு ஜீவன்கள், தாவரங்கள், கொடிகள், செடிகள் எல்லாத்துக்குமே சென்று சேர்ற ஒரு மகத்தான ஒரு பவர் இருக்குது. பாயிண்ட் நம்பர் 4, இசைக்கு ஞாபக சக்தியை அதிகரிக்கும் திறனும் இருக்கிறது. ஏன்னா நம்ம எதை மனப்பாடம் பண்ணாலும் அதை ஒரு இசை மூலமாக மனப்பாடம் பண்ணோன்னா நம்ம மனசில் நல்லா அது பதிஞ்சிருது அப்படிங்கிறது ஆல்சோ அ ப்ரூவன் ஃபேக்ட். நீங்கள் ஸ்கூல்லலாம் அந்த காலத்தில் வாய்ப்பாடு சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு சிங் சாங் டோனில் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. எந்த விஷயத்தையுமே நம்ம நிறைய சீக்கிரம் கற்றுக்கணுன்னா அதுக்கு ஒரு இசையை பொருத்தி கற்றுக்கிட்டால் அந்த மொழி கூட நமக்கு சீக்கிரம் வசப்படும் அப்படிங்கிறது உண்மை. அதனால தான் நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம வேதங்கள் எல்லாமே ஒரு இசை வடிவத்தில் தான் இருக்கும். அதாவது ஒரு பாட்டாக இருக்காது, பட் ஒரு டியூன் இருக்கும். எந்த வேதம் பாராயணம் நீங்கள் கேட்டாலும் அதில் ஒரு இசை வடிவம் இருக்கும். அதுதான் நம்மளுடைய உணர்ச்சிகளை நம்மளுடைய உடலில் இருக்கிற அந்த சக்திகளை எல்லாம் மீட்டுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இது மாத்திரம் இல்லை, இசைக்கு வந்து இன்னும் ஒரு ரொம்ப அபூர்வமான ஒரு சக்தி என்னென்னா, ஆல்சைமர்ஸ் பேஷண்ட் சொல்கிறாங்க இல்லையா, அதாவது இந்த ஞாபக மறதி நோய் உள்ளவங்க, வயதானவர்கள் நிறைய மறந்து போக ஆரம்பிப்பாங்க. இப்போ ரொம்பவே நிறைய இடத்துல பார்க்குறோம், டிமென்ஷியாங்கிறாங்க, ஆல்சைமர்ஸுங்கிறாங்க, எல்லாமே மறந்துடும். அவங்க பேர் கொண்டு எல்லாமே அவங்க மறந்துடுறாங்க. சுற்றத்தார், உறவினர், தான் பெற்ற குழந்தைகளை கூட மறந்து போயிடுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு கொடிய நோய் அது ஞாபக மறதி நோய். ஆனால் இந்த நோய் இருக்கிறவங்களுக்கு கூட இசை வந்து ஒரு தெரப்பியாக யூஸ் பண்ணுறாங்க டாக்டர்ஸ். ஏன்னா இசை வந்து ஞாபகங்களை கிளறக்கூடியது. ஏன்னா இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு அவங்க சின்ன வயசில் கேட்ட பாடல் இல்லை அவங்க குழந்தைக்கு தினம் பாடிய பாடல் அதெல்லாம் வந்து வச்சாங்கன்னா அவங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வருதான். இதுவும் அகெயின் சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் ஃபேக்ட் இது. ஸோ அதனால் ஈவன் கொடிய ஞாபக மறதி நோய் இருக்கவங்க கூட இசை வந்து ஞாபகங்களை மீட்டு கொடுக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மகத்தான பவர் வந்து இந்த இசைக்கு தான் இருக்குது. இது மாத்திரம் இல்லாமல் பல நோயும் குணப்படுத்தக்கூடிய பவர் இசைக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் மெடிக்கல் ரிசர்ச் சொல்லுது. ஆனால் வந்து ஒரு கதை படித்தோ கவிதை படித்தோ யாரும் குணமாயிட்டு தான் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை. பட் டெஃபினெட்லி இசைக்கு அந்த பவர் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இசை தான் ரொம்ப முக்கியம் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றலாம். பட் பொறுங்க, நான் இன்னும் வரிகளுக்கான மகத்துவத்தை பற்றியும் பேசிடுறேன், அந்த வாதங்களையும் முன் வச்சுடுறேன். அப்புறமா நீங்கள் உங்களுடைய தீர்ப்பை கொடுங்க. இசைக்கு இல்லாத ஒரு முக்கியமான பவர் வரிகளுக்கு இருக்குது. அது என்னென்னா, வரிகள் வந்து ரொம்ப ப்ரிசர்வ் பண்ணுறது ஈஸி. அந்த காலத்து மனுஷனே வந்து கல்வெட்டில் எழுதி வச்சதெல்லாம் இன்றைக்கி நமக்கு கிடைக்குது, அகழ்வாராய்ச்சி பண்ணி எடுக்கிறோம். அன்றைக்கி அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கை முறையிலேருந்து எல்லா விஷயத்தையும் அவங்க எழுதி வச்சதுலேயே நம்ம இன்றைக்கி மீட்டெடுத்திருக்கோம். அப்போது வந்து சிலப்பதிகாரம் பாடினார் இளங்கோவடிகள்னா அவர் என்ன பாடினாருங்கிறது வரிகள் நமக்கு கிடைச்சிடுது. ரொம்ப கஷ்டப்பட்டு அதை தேடி பிடிச்சி மீட்டு எடுத்தாங்கன்னா கூட இன்றைக்கி நம்மக்கிட்ட அந்த வரிகள் இருக்குது. ஆனால் அவர் அதுக்கு இசை பொருத்தி பாடினாரா, என்ன மெட்டில் பாடினார் தெரியாதே, அது நமக்கு கிடைக்கலையே. இன்றைக்கி நாம் அது ஒரு மெட்டு போட்டு வேணால் பாடலாமே ஒழிய அப்போது என்ன இசை இருந்ததா, அது என்ன மாதிரி இசை நமக்கு தெரியாது. அவ்வளோ வருஷம் கடந்து வரக்கூடிய பவர் இசைக்கு இல்லை, ஆனால் மொழிக்கு இருந்திருக்கு. இசையை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ஒரு மீடியம் தேவை. இப்போது என்கிட்டயே நான் ரீசெண்டாக வந்து எங்கள் வீட்டில் இருந்த அந்த ஒலிநடா டேப் வருமே அது, அப்புறம் சிடிஸ் இதெல்லாம் தூக்கி போட்டேன் வீடு மாதிரி வரும்போது. ஏன்னா என்ன பண்ணுறது, அதெல்லாம் ப்ளே பண்ணுற இன்றைக்கி என்கிட்ட டிவைஸ் இல்லை. கேசட் இருக்குது ஆனால் டிவைஸ் இல்லை அது ப்ளே பண்ணுறதுக்கு. அது இப்போது மார்க்கெட்லேயே இல்லை, நீங்கள் போய் தேடி பாருங்கள். ஏதாவது பெரிய ஒரு ஆடியோ ஷாப்பு எங்கேயாவது இந்த ஆன்டிக்லாம் ப்ரிசர்வ் பண்ணுறவங்க கிட்ட வேணால் இருக்குமே ஒழிய ஜென்ரலாக அதை ப்ளே பண்ணுற டிவைசஸ் இல்லை. சிடி பிளேயருங்கிறது கொஞ்சம் ஒரு நாள் வரைக்கும் முன்னாடி இருந்தது, இப்போ அதுவும் இல்லாத போச்சு. வீட்டில் எல்லாமே வந்து இப்போ காற்றலையில் தான் இசை இருக்குங்கிறதுனால நமக்கு சிடி பிளேயர்ஸ் கூட இல்லை. இப்போ நாம் அதை ஒரு ப்ரிசர்வ் பண்ணி வச்சா கூட ஒரு சிடிலையோ இல்லை ஏதோ ஒரு மீடியமில் ஒரு ஹார்ட் ட்ரைவில் நீங்கள் பாட்டெல்லாம் பதிவேற்றம் பண்ணி ஒரு சேஃபில் வச்சு ரொம்ப சேஃபாக வச்சா கூட
ஒரு 100 வருஷம் கழிச்சு அதை ப்ளே பண்ணக்கூடிய திறமை இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ அந்த இதை ப்ளே பண்ணக்கூடிய டிவைசஸ் இருக்குமா தெரியாது. இப்போ எலக்ட்ரிசிட்டி எப்படி இருக்கும் தெரியாது, எதுவுமே தெரியாது நமக்கு. ஏன்னா டெக்னாலஜி தினமும் மாறிக்கிட்டே வருதுங்கிறதுனால இதை வந்து மீட்டெடுக்கக்கூடிய திறன் ஒரு 100 வருஷம் கழிச்சு கூட இருக்குமான்னு நமக்கு தெரியல. அதனால் இசையை ப்ரிசர்வ் பண்ணுறதை விட மொழியை ப்ரிசர்வ் பண்ணுறது ஈஸி. இசை எமோஷனலாக நமக்கு கம்யூனிகேட் பண்ணும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அதை விட பெரிய ஒரு பவர் மொழிக்கு இருக்குது. அது உண்மையை சொல்லக்கூடிய திறன். இப்போது இசையை கேட்டால் நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கலாம், ஒரு சந்தோஷம் கிடைக்கலாம், அவ்வளோதான். ஆனால் இசை நமக்கு அறிவுரை கூறுமா, நமக்கு உண்மைகளை எடுத்து கூறுமா, நமக்கு எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லுமா? அதெல்லாம் செய்யக்கூடிய திறன் இசை கிடையாது. ஆனால் மொழிக்கு இருக்குது, வரிகளுக்கு இருக்குது. அந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் கூட அந்த மாதிரி எத்தனையோ பாடல்கள் வந்திருக்கு, வழிகாட்டிய பாடல்கள். அதுலலாம் அந்த இசையை விட அந்த வரிகள் தான் முக்கியத்துவம் பெறுது இல்லையா? அன்னைக்கு ஒரு போர்க்காலத்தின் நடுவில் கீதையை உரைத்தான் கண்ணன் அர்ஜுனனுக்கு. அது இன்னி வரைக்கும் நமக்கு அந்த மொழிதில் நமக்கு அதை காப்பாற்றிக்கிட்டு வந்திருக்கு. நமக்கு அந்த உண்மை இன்னி வரைக்கும் உணர்த்திக்கிட்டே இருக்கேன். இதே கீதையை ஒரு சாராம்சமாக கொடுத்தாரு கண்ணதாசன் கர்ணன் படத்தில். மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வேன், மானிடரான்மா மரணம் எய்தாது மறுபடி பிறந்திருக்கும், மேனியை கொள்வாய் வீரத்தில் அதுவும் ஒன்று, நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி சென்றுதான் தீரும் ஒரு நாள் அப்படின்னு அந்த படத்தில் ஒரு பாடல் வரும், சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் குரலில். அந்த பாடலே இல்லாமல், அந்த இசை இல்லாமல், அந்த வரிகளை சொன்னாலும் அதோட இம்பேக்ட் நமக்கு ஃபுல்லாகவே கிடைக்குது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான வேர்ட்ஸு. ஸோ வேர்ட்ஸுக்கு வந்து ஒரு எமோஷ்னல் கனெக்டிவ் மீறி இன்னும் பல உண்மைகளை உணர்த்தக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. அது இசைக்கு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இசை வேணால் நம்ம உணர்வுகளை தூண்டி நம்மளை வேணால் மேபி ஒரு ஆழ்ந்த தியான நிலைக்கு எடுத்துகிட்டு போய் நம்மளே உண்மையை உணர வைக்கும் அப்படின்னு வேணால் சொல்லலாம். அது எத்தனை பேருக்கு புரியும், எத்தனை பேரால் அதை நம்ம அந்த மாதிரி செய்ய முடியும், ரொம்ப கஷ்டம். ஆனால் வேர்ட்ஸ், சிம்பிள் வேர்ட்ஸில் கூட பல உண்மைகளை நம்ம எடுத்து சொல்லலாம், மனுஷங்களை திருத்தலாம், நல்வழிப்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பவர் வரிகளுக்கு தான் இருக்குது. நம்பர் 3, வரிகளுக்கு ஒரு ட்ரெண்டில் அகப்பட்டு குறுகிட வேண்டிய அவசியம் இருக்கிறது இல்லை. இசைக்கு அந்த அவசியம் இருக்கிறது. அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த டைமில் என்ன பாப்புலராக இருக்கும் அந்த மாதிரி இசை இருந்திருக்கு. அப்போ என்ன மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, அப்போ என்ன சவுண்ட் இன்ஜினியரிங் இருக்குது, நிறைய விஷயங்கள் வந்து அதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது ஒரு இசையை. ஆனால் வரிகளுக்கு அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் எதுவுமே கிடையாது. மொழி தான் அதோடைய ஒரே ஒரு மீடியம். அதில் அது என்ன சொல்லக்கூடிய திறன் அதுக்கு இருக்கிறதோ அதை வந்து அது தடையின்றி சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டர்னலாக வந்து எது மேலேயும் டிபெண்ட் கிடையாது. வேற இசை வந்து டிபெண்ட். இதனாலே என்னமோ பழைய பாடல்கள்லாம் கேட்டால் இன்றைக்கி இருக்கிற மக்களுக்கு அது அவ்வளோ எடுப்பாக இருக்கிறது இல்லை. இப்போ இருக்கிற பாடல் தான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ இருக்கிற பாடல் பழைய ஜென்ரேஷன் ஆட்களுக்கு பிடிக்கிறது இல்லை. ஏன்னா அவங்களுடைய ஐடியாஸ் டிஃப்ரெண்ட், அவங்களுக்கு பிடித்த ட்ரெண்ட் டிஃப்ரெண்ட். அதனால தான் நமக்கு இந்த ஜெனரேஷனல் கேப்பே இருக்குது. எனக்கு இந்த மாதிரி இசை தான் பிடிக்கும், எனக்கு இந்த மாதிரி இசை பிடிக்காது அப்படிங்கிற ஒரு உணர்வு வருது. வேற ஒரு நல்ல கவிதையோ, ஒரு நல்ல கதையோ, நல்ல வரிகள் எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுவாங்களே. அதுக்கு ட்ரெண்டே கிடையாது. அன்றைக்கி நல்லா இருந்தது, இன்றைக்கும் நல்லா இருக்குது. அன்றைக்கி சுமாராக இருந்தது, இன்றைக்கும் சுமாராக தான் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ட்ரெண்ட் அந்த காலத்தின் ஒரு போக்கில் வந்து சிக்கிக்கொள்ளாது வரிகள். என்றைக்கோ எழுதின கதைகளும் கட்டுரைகளும் கவிதைகளும் இன்றைக்கும் நமக்கு வந்து படித்தா நல்லா இருக்குது. இன்ஃபேக்ட் அதை இன்னுமே நல்லாவே அப்ரிஷியேட் பண்ண முடியுது. அதனால் வரிகள் வந்து டெஃபினட்டாக ஒரு டைம்லெஸ் குவாலிட்டியை கொண்டிருக்கு. இசையை விட வரிகள் வந்து டைம்லெஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 4, இசையை அடையாளப்படுத்துவதற்கே நமக்கு மொழி வேண்டி இருக்கிறது. ஏன்னா ஒரு பாட்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? அதில் இருக்க ஒன்று வரிகள் முச்சி சொல்லணும், இல்லை இன்ஸ்ட்ருமெண்டல் இசையாக இருந்தால் அதுக்கு ஒரு பேராவது வைத்திருக்கணும். நீங்கள் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் சிம்ஃபனியெல்லாம் பார்த்தா கூட அந்த சிம்ஃபனிக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. அதை அந்த பேரை சொல்லி அதை ஐடென்டிஃபை பண்ணால் தான் அது இந்த இசை அப்படின்னு தெரியும். நமக்கு இசை மனப்பாடமாக நம்ம மண்டையில் இருந்தாலும் அந்த பேரை சொன்னால் தான் அந்த கரெக்டாக இதுதான் அது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ மொழி இல்லாமல் இசை தனிச்சு இருக்கவே முடியாது அப்படிங்கிறது உண்மை. நம்ம சேனலில் நடக்கிற என்ன பாட்டு பாட குவிஸ் நிகழ்ச்சியில் பெரும்பாலான க்ளூக்கள் வரிகள் முக்கியத்துவம் கொடுத்து தான் என்னால் வைக்க முடியுது. ஏன்னா அதில் தான் வந்து ஒரு பாடலை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய திறன் அந்த வரிகளுக்கு தான் இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் பாட்டு பாட வராது, எல்லாருக்கும் வந்து இசையை கரெக்டாக அந்த ஸ்ருதியில் பாடணும், தாளத்தில் பாடணுங்கிற விஷயம்லாம் எல்லாருக்கும் கைவசப்படாது. அப்படி இருக்கிற போது அந்த ஒரு இசையை ஐடென்டிஃபை பண்ணுறது கூட அந்த வரிகள் தான் நமக்கு உதவியாக இருக்குது. ஏன்னா வரிகளை ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர். இந்த பாட்டுன்னு அந்த பாட்டு பேரை சொல்லிட்டா அடுத்தவனுக்கு என்ன பாட்டுன்னு புரிஞ்சிடும். நான் அதை பாடி காமிச்சேன்னா நான் சரியாக பாடலாம், எதிராளிக்கு புரியவே போகிறதில்ல நான் என்னத்தை பாடுறேன்னு. வேற நான் அந்த பாடலோடைய வரிகளை சொன்னால் அவருக்கு புரிஞ்சிட போகுது. அதனால் இசையை அடையாளப்படுத்துவதற்கும் மொழி தான் முக்கியமாக இருக்கிறது. 2 தரப்புக்கும் 4 முக்கியமான வாதங்களை நான் முன் வச்சேன். இசை முக்கியமா, மொழி முக்கியமா அப்படின்னு 2 விதமான ஆர்குமெண்ட்ஸையும் கொடுத்துருக்கேன். இதை கேட்டுட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், பாடலுக்கு முக்கியம் இசையா
அல்லது மொழியா? அப்பா இல்லாமல் அம்மாவால் இருக்க முடியும், அம்மா இல்லாமல் அப்பாவால் இருக்க முடியும். முடியாதுன்னு சொல்லலை, ஒரு குழந்தையை தனித்தனியாக வளர்க்கவும் முடியும். ஆனால் அப்பா அம்மா 2 பேரும் இருந்து வளர்கிற குழந்தை அன்பு, அரவணைப்பு, ஆரோக்கியம் எல்லாம் ஒன்று சேர கிடைத்து ஒரு முழுமையான மனிதனாக வளர முடியும். அதை மாதிரி தான் என்னை பொறுத்தவரை ஒரு பாடலுக்கு இசையும் முக்கியம், மொழியும் முக்கியம். கலை வேறு, கலைஞன் வேறு. இதை நிறைய பேர் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க, அதை புரிஞ்சிக்க மறுக்கிறாங்க. அதனால் ஒரு கலைஞர், அவங்களுக்கு பிடித்த கலைஞர் எது சொன்னாலும் கரெக்டுங்கிறாங்க, அவங்களுக்கு பிடிக்காதவங்க எது சொன்னாலும் தப்புங்கிறாங்க. கலைஞர்களும் சாதாரண மனுஷன்தாங்க, நம்மளை மாதிரி தான் அவங்களுக்கும் ப்ளஸஸ் இருக்குது, மைனஸஸ் இருக்குது, அவங்களுக்கும் கோபதாபங்கள் இருக்குது, ஆசைகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவங்க எல்லாத்தையும் மீறி இருக்கணும், அவங்க என்ன யோகியா ஞானிகளா? ஒன்றும் கிடையாது. கலைஞர்கள் அவங்களுக்கு ஒரு தனித்திறமை இருக்குது. உங்களுக்கும் சில திறமைகள் இருக்குது, எனக்கும் சில திறமைகள் இருக்குது. கலைஞர்கள் பிரபலமான இருக்க கலைஞர்கள் இருக்குது, அவங்களுக்கு ஒரு தனித்திறமை இருக்குது. அந்த திறமையை நம்ம பாராட்டுவோம், அவங்க கலையை நம்ம போட்டுருவோமே ஒழிய அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் நாமளும் சேர்ந்து தாளம் போடணுமா, இல்லை அந்த ஒரு விவாதத்தில் நாம் குதிக்கணுமா அப்படின்னு கேட்டால் தேவையே இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த ஹோல் ஆர்குமெண்ட் என்னை பொறுத்த வரையும் இது எல்லாருடைய டைத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்குமெண்ட் தான். இது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான். அதுவும் சுடு சொற்களை பேசிக்கிட்டு சில பேர்லாம் கமெண்ட் எழுதுறவங்களாம் கூட ரொம்ப ஹார்ஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது தேவையே இருக்கிறதா எனக்கு தெரியல. உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒதுங்கி போயிடுங்க, இல்லை அழகாக தன்மையாக எடுத்து சொல்லலாம். அதை விட்டுட்டு கண்ணா பின்னான்னு அக்யூசேஷன்ஸ் போடுறது, எடுத்தெறிஞ்சு பேசுறது, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இது இந்த மாதிரி கலைஞர்கள் எனக்கு பிடிக்குங்கிறதுனால அவங்க என்ன சொன்னாலும் கரெக்டுன்னு வாதம் பண்ணுறதோ, அவங்க சொல்கிறது எல்லாம் தப்புன்னு சொல்கிறதும் நியாயமாகவே எனக்கு படலை. என்னை பொறுத்தவரை ஒரு பாடலுக்கு நம்ம ரசிக்கும் இசைக்கு இசையும் முக்கியம், மொழியும் முக்கியம். அது ரெண்டும் பிரித்து பார்க்க முடியாதது அப்படிங்கிறது தான் உண்மை. உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் எழுதலாம். நான் உங்களை மறுபடியும் இன்னொரு எபிசோட் ஆஃப் ஒரு நாள் போதுமால சந்திக்கிறேன். ஏன்னா இசையை பற்றி பேச ஒரு நாள் போதுமா? Until then, stay safe, take care. This is Priya signing off. Bye-bye.